சரி கவின் விவகாரத்துக்கு ஏதாவது சொல்லியிருக்கலாமே, ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாமே. ராகுல் காந்தி கைது செய்யப்பட்ட பொழுது ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறாரு. நான் கவினுக்கு எதுவுமே சொல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு எல்லாத்துக்கும் சேர்த்து பேசுவாருங்க. திரும்ப இப்போ மாநாடு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் வரும்பொழுது தான். ஏன்னா விஜயோட அரசியலை நம்ம 1000 விமர்சனம் பண்ணிட்டாலும் அவருக்கு என்ன ஐடியா இருக்குது, அவர் சார்ந்தவர்களுக்கு ஒரு புஷ்யானந்தோ அல்லது ஆதவ அர்ஜுனாவோ இவங்ககிட்ட அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன பண்ண போகிறோன்னு ஒரு சமயம் நீங்கள் இதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ற ஒரு விஷயமாக கூட அது இருக்கலாம். திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அதிமுக திமுகனா ஒரு மாற்று கட்சியாக நீ டிவிக்கே இருக்கும் பொழுது அவங்க உள்ளே இறங்கியிருக்கலாமே, விஜய் இறங்கியிருக்கலாமே அப்படின்ற கேள்வி அது ஓஞ்சி படிச்சது. இனி வரும் காலங்களில் விஜய் இந்த மாதிரி விஷயங்களை விடக்கூடாது, அதை விடக்கூடாது. அவர் ஒரு மெத்தனமான அரசியல் பண்ணுறாரா, அல்லது ஒரு மௌனமான அரசியல் பண்ணுறாரா, அல்லது ஒதுங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போவோம், பதுங்கி அப்புறம் பாய்வோம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாருன்னு தெரியல. இப்போ கூட ஒரு செய்தி அது எந்த அளவுக்கு ஊடகங்கள் ஃபோக்கஸ் பண்ணிச்சுன்னு தெரியல. தமிழ்நாட்டில் 132க்கு அது அந்த அளவுக்கு தான் நினைக்கிறேன் அரசு பள்ளிகளை மூடியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டமாக ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்காங்க. 132 அரசு பள்ளிகள் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இன்றைக்கி அரசு பள்ளிகள் தான் பல பேரை உருவாக்குனது. இன்றைக்கி இருக்கிற இந்த காலகட்டங்கள் இந்த கான்வென்ட்லாம் இல்லாத சமயத்தில் பல பேர் வசதி படைத்தவர்கள்லாம் அரசு பள்ளியில் படித்தவங்க தான் ஒரு கலெக்டராகவோ ஒரு மினிஸ்டராகவோ ஒரு மருத்துவராகவோ அவ்வளோ பேரை உருவாக்குனது அரசு பள்ளி தான். ஆனால் 132 அரசு பள்ளிகள் போதிய நிதி வசதி இல்லாதனால் மூடப்படுகிறது ஒரு தகவல் வரும் பொழுது இதற்கு விஜய் போராட்ட காலத்தில் ஒரு கண்டனம் ஒரு அறிக்கையாவது விட்டுருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா 10th மாணவ மாணவர்கள் +2 மாணவ மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழாவில் அந்த குழந்தைங்க விஜய் எப்படி பார்த்தாங்கன்னா, அப்படி என்ன சொல்கிறது அந்த 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 பரிசு வாங்கிட்டு இந்த 10th படிக்கிற அந்த பசங்க அண்ணா அடுத்த முறையும் உங்கள் கையால் பரிசு வாங்க போகிறேன், அதில் +2 நான் சூப்பராக படிப்பேன் அப்படி படிச்சுட்டு பாங்கின பசங்களும் உண்டு. இது அப்படியே மேடையில் சொன்னாங்க. ஒரு பெற்றோருடைய தந்தை இளைய காமராஜர்னு ஒரு பட்டத்தையே கொடுத்தாரு. அது ஒரு பெரிய எதிர்வினையெல்லாம் ஆச்சு. எப்படிங்க நீங்கள் இளைய காமராஜர்னு கொடுக்கலாம், ஆச்சா போச்சா அப்படின்னு. ஏன்னா விஜய் இன்னைக்கு என்ன பல பேர் சொல்லலாம் சினிமா ஆட்கள் நான் யாரையும் விமர்சனம் பண்ண விரும்பலை, நான் கல்விக்கு அதை பண்ண இதை பண்ண அப்படின்னு சொல்லலாம். நான் விஜய் வளர்ந்த காலத்தில் சென்னை சாலிகிராமத்தில் காவேரி ஸ்ட்ரீட்டில் அவருடைய ரசிகர் மன்ற வாசலில் அவ்வளோ புத்தக நோட்டு கொடுத்தாங்க.